வாணி வாணி, என்னம்மா அது ரெடி ஆகல? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்களே. சித்தப்பா நான் புரியுதம்மா, புரியுது. இந்நேரம் என் அண்ணன் அண்ணி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அண்ணியே உனக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விடும். என் அண்ணன் அன்போட வழிகூட்டி அனுப்பி வைப்பாரு. சரி, இப்ப அதெல்லாம் பேசி எடுக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்ல. சீக்கிரம் டெஸ்ட் பண்ணிக்க. இதான் நான் வரேன். வாணி, நீ எனக்கு சொந்தமாயிட்டு. இதை விட ஒரு அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் எனக்கு கிடைக்க போறதில்லை. கண்ணறிஞ்ச அழகு, கௌரவமான குடும்பம், இப்படிப்பட்ட ஒன்றை வரவியா அடைச்சதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? ரவி, இந்த நிமிஷத்துல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு ரகசியத்தையும் என் மனசுக்குள்ள மறைச்சு வைக்க நான் விரும்பல. ரவி, என்ன நான் சொல்லுவாணி? நீங்க நினைக்கிற வாணி நான் இல்ல. நீ என்ன சொல்ற? இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி நான் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல. என்ன வாணின்னு நினைச்சு தவறுதலா இங்க கொண்டுட்டாங்க. நான் தெருவுலத்தை காட்டி பழைக்கிறேன் ஒரு சாதாரண பெண். என் பேர் ராணி. என்ன விளையாடுற? இல்ல ரவி, சத்தியமா சொல்றேன், நான் ராணி தான். அப்படின்னா முந்தையே சொல்லல. இந்த ரகசியத்தை சொல்லிட்டு எப்பவோ நான் போயிருக்க வேண்டியும். ஆனா பாட்டிக்கு கொடுத்த வாக்கு என்ன தடுத்து நிறுத்திடுச்சு. தம்பி சொல்றது நீ ஊர்ல இல்லாத சமயத்துல நாங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. வாணிகையில அடி வாங்கினது மட்டும் இல்ல, சரியா சோறு கூட கிடைக்கிறது இல்ல. எல்லாம் நீ கொடுத்த இடம். அவ வரைக்கும் நான் தம்பி, இவளுக்கு பயந்துட்டு நீ ஏன் எழுந்திருக்கிற? உட்காரு. இவளை நான் எப்பவோ செருப்பால் அடிச்சிருக்கேன். அவ்வளவு திமிரா? உன்னை என்ன செய்யணும் பாரு. என்னடி, உன்னை உதைக்கிறதுக்கு ஆள் எல்லாம் உடம்பு திறவெடுத்து போச்சா? அக்கா வீசிலாக அடிச்சியாமே, ஏண்டி பேசாம நிக்கிற? இந்த வீட்டுல ஆம்பளை இல்ல நினைச்சியா? இது உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் நான் இங்க இல்ல, எல்லாம் மறந்து போச்சுல. இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம், புரியுதா? இன்னையிலிருந்து பழையபடி நீதான் எல்லா வேலையும் செய்யணும். மறைக்கு இடம் கொடுத்தா கிடைக்கு எட்டாரு கேட்குமா? முட்டாள். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க பாட்டி. உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப பாட்டி கால பிடிக்கிறியா? இதே பாட்டிய நீ அப்ப எவ்வளவு அலட்சியப்படுத்தின? அறிவு கெட்டவனே, உன்னை இல்ல பாட்டி. நான் சொல்றதை கேட்கறையா இல்லையா? போறவன் போல எங்கடா தம்பி? ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. திரும்பேண்டா, திரும்ப. அடி பாவி, மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்காளே, அவன் கை வழங்காம போக. எங்கக்கா போயிடுவாவோ? நான் தான் சும்மா விடுவேன் அவளை.
மாமா வைராக்கியம் வச்சா முடிச்சிருவாரு. இங்க கொண்டாடி அது கூட. ஐயோ என்ன கொல்லாத நீ. ஐயோ நீ குடி, நான் குடிச்சுக்கிறேன். நீ கூட குடி. இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இங்க நீங்க பார்த்ததெல்லாம் போய். சத்தியமா சொல்றேன், வாணி தங்கமான பொண்ணு. அத முகத்தை பாருங்க. மன்னிச்சிருங்கம்மா. ரவி, தயவு செய்து நான் சொல்றது நீயாவது நம்பு. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். வாணி எங்க பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல. அந்த வக்கீல் சொன்னபடி உனக்கு வாணிதான் பொருத்தமான பொண்ணு. ரவி, ரவி, உன்னை கையெழுத்து கும்பிடுறேன் உன் கால்ல. பாட்டி, அத்தை, இன்னைக்கு என்ன சமையல்? காரக்குழம்பு வைக்கலான்னு கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னேன். அவ போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுப்பு வேற அணைஞ்சு தெரியுது. கத்திரிக்காய் வராது, புடலங்காய் வராது. இன்னைக்கு உன் சாப்பாட்டுல மண்ணுதான். பேசாம அடுப்பு அணைச்சிட்டு நீ அதுக்குள்ளே படுத்துக்கோ. ஏன்பா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. உன் செல்ல பொண்ணு நடுவோட்ல 4 பொடி பசங்களோட கோலி விளையாண்டுகிட்டு இருக்கா. நிஜமாவா? கோப்பானே, நானே என் கண்ணால பார்த்தேன். வயசுக்கு வந்த பொண்ணு முச்சந்தியில நின்னு கோலி விளையாடுறது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. அவ்வளவு நல்லா இல்ல. இப்ப அவ என்ன செய்யப்பா? அத்தை நில்லு. வெறுங்கையோடு போதும் வீரத்துக்காகல்ல இந்த ஆயுதம். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதே. நல்லா சொல்லுங்கடா, என்ன கோலி? அதோ அந்த பச்சை கோலி. பச்சையா? அப்புறம் மாத்தக்கூடாது. பச்சை தானே? பச்சை பச்சை. ஏய், கோட்டிக்கு நானே காலை கிழமை. எங்கட தாண்ட நான் பாட்டுட்டே இருப்பேன். என்ன வாச்சா கோலி விடுறியா? பல்ல வளர்ப்பேன். விளையாடுமே. சொல்லுடா, என்ன கோலி? பச்சை கோலி. பச்சை தானே? கரெக்டா சொல்லு. பச்சை. இப்ப அடிக்க போறேன் பாரு. அவன் சொன்னான் என்கிட்ட. போறியா? இது பாரு, தொட்டத்துக்கு எல்லாம் என்ன தொடுப்பத்தாலையோ கொம்பாலையோ அடிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் வீட்டை விட்டே போயிடுறேன். என்னடி மறக்கிற? ரங்கா, அவளை புடிச்சுட்டா போய். ரங்கா வராத. அத்தை ஏதோ கோபத்துல வச்சுட்டாங்க. வா வீட்டுக்கு போலாம். மூஞ்ச பாரு. நீ தானே கோழி முட்டு விட்டு எனக்கு அடி வாங்கி கொடுக்கற. நான் வீட்டை விட்டே போயிடுறேன். அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? அறிவு இருக்கா? பாவம் குழந்தை ஏதோ விளையாட்டா கோலி விளையாண்டா, அதுக்கா இப்படி அடிக்கிறது? ஏண்டா கோர சொன்னது பண்ணாம என் மேல குத்த வரையா சொன்ன நீ? சொல்லுறியா? இனிமே சொல்லுறியாடா? மாங்கல்யம் தந்துரானேன மம ஜீவன ஹேது. இது யாராவது வருவாரா? யாரும் வரமாட்டாங்க. மந்திரம் சொல்லு. மாங்கல்யம் தந்துரானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரிஜம்பிகே தேவே நாராயணி நமோஸ்துதே. டாக்டர் சார், நான் தலைகீழ நின்று இருக்கேன். மானத்து மேல அந்தர் வச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் இதாகல. இன்னைக்கு என்னமோ நடுங்குது, பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா போங்க. டாக்டர் சார், இந்த முதலறிவுன்னு சொல்றாங்க, அது இன்னைக்கு தாங்க? இல்ல நாளைக்கா? போங்க. டாக்டர் சார், உள்ள போய் என்ன செய்வாங்க? என்ன கேட்டா நானும் புதுசு தானே. போங்க. டாக்டர் சார், எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். நீ ரொம்ப இது பண்ணாதீங்க. போங்க போங்க.
Yeah!